வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில பயாலஜி 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய 22nd லெசன் சுற்றுச்சூழல் மேலாண்மை, இந்த லெசன் பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. சிப்கோ இயக்கம் 1973ஆம் ஆண்டில் அஹிம்சா வழியில் மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக துவக்கப்பட்ட இயக்கம் சிப்கோ இயக்கம். சிப்கோ இயக்கம்ங்கிறது மெயின் எதுக்காகனா காடுகளை பாதுகாக்கிறதுக்காக துவங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான். இந்த சிப்கோ அப்படிங்கிற மீனிங், அந்த வார்த்தைக்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, மரங்களை வெட்ட விடாமல் அந்த மக்கள் எல்லாமே தழுவிட்டு இருந்திருப்பாங்க. சோ அதனால அந்த தழுவுதல் அப்படிங்கிற வார்த்தையான அந்த சிப்கோவை தான் இந்த இயக்கத்துக்கு பேரா வச்சிருக்காங்க. 1973ல தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. சோ அந்த கிராமத்து மக்கள் அந்த மரத்தை வெட்ட விடாம தழுவியபடி நின்னுட்டு அந்த தடுத்திருப்பாங்க அதை. சோ அதனால அந்த தடுத்தல் அப்படிங்கிற வேர்டுக்காகவே நம்ம அதை வச்சிருக்கோம். தற்போதைய உத்தரகாண்ட், அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கு இல்லைங்களா, சோ அங்க இருக்கக்கூடிய சாமூலி அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல தான் இந்த இயக்கம் அப்படிங்கிறது தோன்றி இருக்கும். சோ இவங்களுடைய ஒரு வெற்றிகரமான ஒரு நடவடிக்கையா எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இமயமலை பகுதி இருக்கு இல்லைங்களா, அங்க இருக்கக்கூடிய காடுகளை 15 ஆண்டுகளுக்கு அழிக்க கூடாது அப்படிங்கக்கூடிய அந்த தடை உத்தரவை அவங்க வாங்கியிருப்பாங்க. அந்த சிப்கோ இயக்கம்ங்கிறத வாங்கி கொண்டு வந்திருப்பாங்க. சோ அது இவங்களுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா நம்ம இவங்களை இந்த இடத்துல பேசுறோம். 1980ல இவ்வியக்கம் மிக பெரும் வெற்றியை அடைந்தது. சோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துச்சு இல்லைங்களா, இந்த இன்சிடென்ட் எப்போ அப்படின்னா 1980ல நடந்திருக்கும். சோ தொடங்கப்பட்டது 1973ல. சோ அடுத்து 1980லயே இந்த பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டையே அவங்க பண்ணி காமிச்சிருக்காங்க. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா 1936ஆம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் துவங்கப்பட்ட இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா. சோ நமக்கு இந்தியாவில தொடங்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா இது அப்படிங்கறதுனால கண்டிப்பா இதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எங்க இருக்கு? உத்தரகாண்ட்ல இருக்கு. சோ எந்த இயர் கொண்டு வந்திருக்காங்க? 1936. சோ ஒரு டைம் தேசிய பூங்கா ஒரு சைட் கொடுத்துட்டு அது எந்தெந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்ற அந்த ஊரோட நேம் இன்னொரு சைட் கொடுத்துட்டு உங்களுக்கு மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்டிருந்தாங்க. அடுத்தது பாருங்க. இந்தியாவில் தற்போது 15 உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி பகுதி இருக்கு இல்லைங்களா, சோ அங்கேயும் ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பகம் அப்படிங்கிறது இருக்குது. தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் வெங்கடாச்சலபுரம் என்னும் கிராமத்தை சேர்ந்த ராதிகா ராமசாமி. இந்த ராதிகா ராமசாமியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர். அதாவது இந்த வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் இருக்காங்க இல்லைங்களா, அதுல இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் விமென் யாரு அப்படின்னா நம்மளுடைய ராதிகா ராமசாமி அப்படிங்கிறவங்க தான். சோ இவங்க எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் ஒன்னா கம்பைல் பண்ணி வன உயிரினங்களின் சிறந்த தருணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2014ல அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட வன உயிரி பாதுகாப்பு நடவடிக்கைகள். சோ வன உயிரிகளை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ பாருங்க, 1973ல புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்திருக்கும். அடுத்தது 1976ல முதலைகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பாருங்க, 1992ல யானை பாதுகாப்பு திட்டத்தையும் 1999ல கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டமும் கொண்டு வந்திருக்கும். சோ இந்த இடத்துல ஒவ்வொரு பாதுகாப்பு திட்டத்துக்கும் இயர் கொடுத்திருக்கிறதுனால இயரையும் பாதுகாப்பு திட்டத்தையும் மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். சோ அதனால நீங்க சைட்ல கூட இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1973னா புலி. சோ அதே மாதிரி இந்த ஆர்டர் வைஸ் கூட நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். 1976, அடுத்து 1992, 1999 அப்படின்னு போட்டு சும்மா குட்டியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி யானைகள், புலிகள், அடுத்து முதலைகள், கடல் ஆமைன்னு அப்படியே நீங்க ஆர்டர் வைஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட நம்ம இது பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு இயர் எக்ஸாக்டா தெரியலனாலும் அந்த ஆர்டர் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூட நம்ம கடைசியில மேட்ச் தி ஃபாலோயிங்ல ஒரு வேளை இயர் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். நமக்கு அந்த ஆர்டர் தெரிஞ்சாவே நம்ம அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அசாம் மாநிலத்தில் உள்ள காண்டாமிருகங்களை பாதுகாக்க இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு 2020 என்னும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறைந்தபட்சம் 3000 ஒற்றை கொம்புடைய காண்டாமிருகங்களையாவது 2020ஆம் ஆண்டிற்குள் பாதுகாத்திட குறிக்கோள் மேற்பட்டுள்ளது. சோ அந்த காண்டாமிருகங்கள் இருக்கு இல்லைங்களா, குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 3000 காண்டாமிருகங்களையாவது பாதுகாக்கணும். எதுக்குள்ளா 2020க்குள்ள அப்படின்ட்டு அவங்க ஒரு அப்ஜெக்டிவ் எடுத்திருக்காங்க. சோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த திட்டத்துக்கான பேரும் வந்திருக்கு. என்னன்னு பாருங்க, இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு 2020. அடுத்தது
கச்சா எண்ணெய் உற்பத்தியில வந்து யூஸ் பண்ற அந்த கச்சா எண்ணெயுடைய பயன்பாடு, கச்சா எண்ணெயை பயன்படுத்துறவங்களுடைய லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 3ல இருக்கக்கூடிய கண்ட்ரியோட நேம் கொடுத்திருக்காங்க பாருங்க. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும், சீனா 2வது பிளேஸ்லயும், 3வது நாடா வந்து நம்மளுடைய இந்தியாவும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, சீனா, இந்தியா இந்த ஆர்டர்ல நம்ம கச்சா எண்ணெய் அப்படிங்கறத வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தாஜ்மஹால். ஸோ நம்மளுடைய உலகத்துடைய 7 அதிசயங்கள் 7 வண்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல ஒண்ணுதான் வந்து நம்மளுடைய தாஜ்மஹால். ஸோ இந்த தாஜ்மஹாலுடைய ஸ்பெஷாலிட்டியே வெண்மை நிற பளிங்கு கற்களால் வந்து கட்டப்பட்டிருக்கிறது தான் வந்து இதோடைய ஸ்பெஷாலிட்டியே. பட் அது வந்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா மஞ்சள் கலர்ல வந்து அது மேல படிவு அப்படிங்கிறது வந்து ஏற்படுது, மஞ்சள் கரை மாதிரி. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு ஃபேக்டரி வந்து இருக்கு. இந்திய எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான மதுரா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அந்த இடத்துல தாஜ்மஹாலுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல அங்க உற்பத்தி ஆகக்கூடிய சல்ஃபரும் நைட்ரஜன் ஆக்சைடுகளும் தான் வந்து அந்த இடத்துல வந்து இந்த தாஜ்மஹாலுடைய மஞ்சள் கரைக்கு வந்து காரணமா இருக்கு. ஸோ அதனால தாஜ்மஹாலை சிதைவிலிருந்து பாதுகாக்க, ஏன்னா 7 வண்டர்ஸ்ல ஒண்ணு தாஜ்மஹால் இல்லைங்களா, அதை வந்து கண்டிப்பா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கணும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ற விதமா இந்த அளவுல தான் வந்து அந்த புகைகள் அப்படிங்கிறது வந்து வெளியிடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிடேஷன் அப்படிங்கறத வந்து கொண்டு வந்திருப்பாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். அடுத்தது பாருங்க, 100 சூரிய வெப்ப சூடேற்றிகள் மூலம் ஒரு ஆண்டுக்கு 1500 யூனிட் மின்சாரத்தை சேமிக்க முடியும். ஸோ நான் 100 சோலார் ஹீட்டர் வந்து நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அது மூலமா நான் ஒரு இயருக்கு 1500 யூனிட் அளவுக்கு வந்து என்னால வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை ஹவாய் பகுதியில் அமைந்துள்ளது. இருக்கிறதுலயே டாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹவாயில இருக்கக்கூடிய காற்றாலை தான். ஒரு காற்றாலையில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தினை 300 வீடுகள் பயன்படுத்த முடியும். ஸோ ஒரு காற்றாலையில மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் பொழுது அது வந்து 300 வீடுகளுக்கு பிரிச்சு கொடுக்குற அளவுக்கு வந்து அங்க வந்து அதோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஷேல் வாயுக்கள் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஷேல் வாயுக்களை எடுக்கிறதுக்காக இந்தியாவில ஒரு 5 பிளேசஸ் வந்து ஒரு 6 பிளேசஸ் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிளேஸோட நேம் கொடுத்துருக்காங்க பாருங்க. கேம்பே குஜராத், அசாம் அரக்கான் அதாவது வட இந்திய கிழக்கு பகுதி, அடுத்தது கோண்ட்வானா மத்திய இந்தியா, அடுத்தது கிருஷ்ணா கோதாவரி கிழக்கு கடற்கரை பகுதி. ஸோ அடுத்தது பாருங்க காவேரி மற்றும் இந்தோ கங்கை வடிநில பகுதி. இந்த 6 பிளேசஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கல்லணை பத்தி இந்த இடத்துல பேசியிருக்காங்க. சோ நம்மளுடைய கல்லணை வந்து கரிகால சோழனால 2ஆம் நூற்றாண்டுல வந்து கட்டப்பட்டது இல்லைங்களா. கரிகால சோழர் யாரு? சோழ வம்சத்தை சேர்ந்தவர். சோ இருக்கிறதுலயே வந்து மிகவும் பழமையான அணைகள்ல இதுவும் வந்து ஒன்னா இருக்கு. எத்தனாவது மிக பழமையான அணை அப்படின்னா 4வது பழமையான அணை. சோ இன்னைக்கும் வந்து அது தமிழக மக்களுக்கு பயன்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அது எங்க லொக்கேட் ஆயிருக்குது அப்படின்னா திருச்சிராப்பள்ளி நகர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு 20 கிலோமீட்டர் பக்கத்துல காவிரி ஆற்றோடைய குறுக்க வந்து கட்டப்பட்டிருக்கு. காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு. அந்த அணை இருக்கிற இடம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டவுனுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் நியர்ல இருக்குது. மின்னணு கழிவுகளால் ஆரோக்கியத்திற்கு உண்டாகும் பாதிப்புகள். ஸோ இந்த மின்னணு கழிவுகள்ல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுதுன்றது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். ஸோ அதுல இருந்து வரக்கூடிய எந்தெந்த காம்போனன்ட்ஸ் என்னென்ன பிரச்சனையை உண்டாக்குதுன்றது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. EM மனுஷங்களுடைய மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்திலையும் நரம்பு மண்டலத்தையும் வந்து இது பாதிக்குது. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்ஃபர்மேஷன்ஸை பிரெயினுக்கு கேரி பண்ணி கொண்டு போகக்கூடியவங்க தான் வந்து நம்மளுடைய நர்வ்ஸ். ஸோ அப்போ அந்த நரம்பு மண்டலமே பாதிக்கப்படுதுன்னா அந்த இடத்துல மூளை வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா பாதிக்கப்படும் இல்லைங்களா. ஸோ மேக்சிமம் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சியை பாதிக்கிறதுக்கான காரணமா இந்த EM அப்படிங்கிறது வந்து இருக்குது. குரோமியம்னால மூச்சு திணறல், ஆஸ்துமா வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. கேட்மியம்னா சிறுநீரகம் மற்றும் கல்லீரலில் படிந்து அதன் பணிகளை பாதிக்கிறது. ஸோ கேட்மியம் வந்து மெயின் வந்து சிறுநீரகம், கிட்னி அண்ட் லிவரை வந்து எஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்குது. அண்ட் நரம்பு மண்டலத்தையும் இது வந்து பாதிக்குது. நர்வ்ஸையும் வந்து இது நர்வ்ஸ்க்கும் இது பிரச்சனை கொடுக்குது. சிறுநீரகம், கல்லீரல், லிவர் அண்ட் கிட்னி 3க்குமே வந்து பிரச்சனை கொடுக்குது. பாதரசம், மெர்க்குரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை பாதிக்கிறது. மெயின் பிரெயின் அண்ட் அதுக்கப்புறமா சுவாச மண்டலம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஹோல் ரெஸ்பிரேட்டரி அந்த ட்ராக்கையே பாதிக்கக்கூடிய வகையில இருக்குது. PVC பாலி வினைல் குளோரைட் நம்ம பிளாஸ்டிக் லெசன்ல பார்த்திருந்திருப்போம். ஸோ அது மாதிரி இன்னும் ஒரு சில பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நெகிழிகளை எல்லாம் எரிக்கிறதுனால அங்கிருந்து டயாக்சின் அப்படிங்கக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது இனப்பெருக்க மண்டலத்தின் வளர்ச்சியையும் பணியையும் பாதிக்கிறது. இனப்பெருக்க மண்டலத்தையே வந்து இது டோட்டலா வந்து எஃபெக்ட்
செக் பண்ற மாதிரி இருக்குது. சோ அந்த மின்னணு கழிவுகள் என்னென்னவெல்லாம் வந்து கலந்ததா இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு இங்க ஒரு லிஸ்டா கொடுத்திருக்காங்க. கணினி பொருட்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், மின்னணு சாதனம், உயிரி மருத்துவ சாதனம், அது இல்லாம இன்னும் இருக்கக்கூடிய பிற சாதனங்கள் பிற ஒரு உபகரணங்கள் எல்லாமே இதுக்குள்ள வந்து அடங்கும். அதுல இருக்கிறதுலயே வந்து ஹையஸ்ட் எது கலந்திருக்குது அதிகமா அப்படின்னா கணினி பொருட்கள் தான் அதிகமா அதுல வந்து கலந்திருக்கும். அந்த சிப்பு, அதுல இருக்கக்கூடிய டயோடு, அது இதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நிறைய குட்டி குட்டியான காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? சோ அது எல்லாமே வந்து நம்ம இதுல வந்து ஆட் பண்ணுவோம். அது எல்லாமே இன்க்ளூடட் தான். இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட் முடியுது. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.